இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி பேட்டையன் சத்திரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்குப்பதிவு இயந்திர ஒதுக்கீடு கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. நடைபெறவுள்ள புதுச்சேரி நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் 2024 26 வேட்பாளர்கள் போட்டியிடுவதால் கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்களை சட்டமன்ற பிரிவு வாரியாக ஒதுக்கீடு செய்வதற்கு சுழற்சி முறையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் மென்பொருளை கணினியை பயன்படுத்தி முதல் துணை தற்செயல் கலப்பு செய்யும் பணி தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் முன்னிலையில் புதுச்சேரி பேட்டையன் சத்திரம் வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் வேட்பாளர்கள், முகவர்கள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கடந்த மார்ச் 19ஆம் தேதி அன்று 965 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 1090 வாக்காளர் சரிபார்ப்பு காகித தணிக்கை இயந்திரங்கள் புதுச்சேரி மாவட்டத்திற்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தற்போது கூடுதல் வேட்பாளர்கள் போட்டியிடுவதை கருத்தில் கொண்டு புதுச்சேரி மாவட்டத்திற்குட்பட்ட மற்றும் மாகே, ஏனாம் பிராந்தியங்கள் உள்ளிட்ட 25 தொகுதிகளில் பயன்படுத்துவதற்காக கூடுதலாக 965 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.